என் அன்புக்குரிய சொந்தங்களே, எதுவின் பரம்பரையில் வந்த யாதவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பிற்பட்டோர் பட்டியலில் சேர வேண்டும் என்று சொல்லுகிறோம். கண்டிப்பாக பெற்று தீர்வோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பெறக்கூடியது எல்லோரும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான், என்ன நீ செய்தாய், என்ன நீ செய்ய போகிறாய் என்று கேட்க வேண்டும். நான், என் குடும்பம், என் பெற்றோர், என் பிள்ளைகள், என் பேரப்பிள்ளைகள் என்று எடுத்து பார்த்தால் என்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய சொத்துக்களை நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அதை போல் நம் சமுதாயத்தின் பேரிலே கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற நமக்கு தகுதி உண்டு, நமக்கு உரிமை உண்டு. அதைத்தான் கேட்கிறோம். இல்லாததை நாம் கேட்கவில்லை. இருக்கிறதை மறுத்து விட்டீர்கள் என்பதை ஓட்டி காட்டுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக உணராதவர்கள் உணர்வார்கள், கொடுக்காதவர்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் உழைத்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். தனிப்பட்ட மனிதன் முன்னேற வேண்டும். மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் அயராது உழைக்க வேண்டும். தன் குடும்பம், தன் சுற்றம், தன் அக்கம் பக்கம் என்று அப்படி வளர்ந்து கொண்டே போகும். நீங்கள் அனைவரும் ஏகமனதாக இருந்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு என்னால் முடிந்த இந்த கையொப்பங்களை தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். யாதவ சொந்தங்களுக்கும் அம்பத்தூர் தொகுதியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நடைபெறுகின்றிருக்கும் உண்ணாவிரதம் போராட்டத்திற்கு அம்பத்தூர் தொகுதியின் சார்பாக வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது அண்ணன் தேவநாதன் அவர்கள் தலைமையில் உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்கும்படி அனைத்து சொந்தங்களுக்கும் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற இன்னும் சில சூழ்நிலைகளில் காலம் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாதவ மகாசபையினுடைய தலைவர், அருமை பெரியவர், முன்னாள் வழிகாட்டி ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த யாதவ சமுதாயத்துக்கு விடுவெள்ளியாக வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பாசமிகு அருமை அண்ணன் டாக்டர் டி தேவநாதன் அவர்களுக்கும், அவரோடு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் மரியசுந்தரம் யாதவ் அவர்களுக்கும், புதுவை மாநிலத்தினுடைய தலைவர் கல்வி வள்ளல் பாலசிங்கம் அவர்களுக்கும், மற்றும் தென்மண்டல சேனாதிபதியாக இருக்கிற எங்களுடைய அருமை பெரியவர் மலேசியா பாண்டியன் அவர்களுக்கும், நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு முன்னோட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும், வந்திருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் அடைய வேண்டிய பலனை அடைவதற்காக நம்மை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உடல் உழைப்பும் மனம் கசையாமல் ஒத்துழைப்பும் கொடுப்பதை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி பல முனையிலே பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களை நடத்தி, பல மாநாடுகளை நடத்தி, சென்ற ஆட்சி காலத்திலே பல முறை கோரிக்கை வைத்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக
ஒளிவிளக்கு நம்ம வாழ்க்கையிலே ஏற்றி வைப்பார்கள், நம்முடைய சந்ததிகள் பலனடையும் என்பதனை எதிர்பார்ப்போடு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், வீர தைரிய வைராக்கியமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்மை, இந்த யாதவ சமுதாயத்தை மிகப்பெரிய அளவிலே மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலிலே சேர்த்து நம்முடைய சந்ததிகளெல்லாம் வழியடைவதற்கு அவர்கள் வழிவகை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த யாதவ மக்களுக்கு இருக்கிறது. அதை அவர்களும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய அருமை தலைவர் தேவநாதன் அவர்கள் தொடர்ந்து இதை செயல்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு உங்களை மனம் கசிய சொல்லி இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களை விடமாட்டார்கள். அவர்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். அவருடைய கண்ணசைவிலே உங்களுடைய குலம் விளங்கும். உங்களுடைய குலத்திலே வருகிற சந்ததிகள் வெற்றி பெறுவார்கள். உங்களுடைய சந்ததிகள் அத்துணை துறைகளிலேயும் முதலிடத்தை பெறுவார்கள் என்பதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். டாக்டர் புரட்சி தலைவி அம்மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக பல நலன்களை செய்திருக்கிறார்கள், பல நலன்களை செய்ய இருக்கிறார்கள். அதன் வழித்தோன்றலாக அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களை பாதம் பணிந்து கேட்கிறோம். எங்களுக்கு, எங்கள் சந்ததிகளுக்கும் நீங்கள் மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியலிலே சேர்த்து எங்களுடைய சந்ததிகள் அங்கே வருகிற அத்துணை துறைகளிலும் முக்கியத்துவம் பெறுவார்களேயானால் இந்த பூமியும் ஆகாயம் இருக்கும் வரையிலே அம்மாவனுடைய புகழையும் பெயரையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அம்மா அம்மா எங்கள் மீது கருணை கொண்டு சொல்லுவார்கள், கருணை கொண்ட பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அம்மா உன் பார்வையிலே நாங்கள் யாதவ மக்கள் தமிழகத்திலே வாழ்கிறோம். அம்மா எங்களை சற்று திரும்பி பாருங்கள், எங்கள் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றி வையுங்கள், எங்களுக்கு விடுவி காலம் பெற்று தாருங்கள். எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெயரனையும் அந்த பகவான் பிறந்த அந்த குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய புகழையும் நீங்கள் தான் நிலைநாட்டி வழிகாட்டி தர வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு அரிய வாய்ப்பினை வழங்கிய அனைத்து தலைமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.